என்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் யார் இவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ராசி. 1 2 பேர் துரோகம் செஞ்சிருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான உண்மை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு லைட்டாக அப்படியே துளிர் விடுற மாதிரி இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு ஒரு சின்ன பதட்டமும் பயமும் எதிர்காலத்தை நோக்கி வந்திருக்கும். எதனால் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்துலையும் பண ரீதியான விஷயத்துலையும் உங்களோட நட்பு ரீதியான விஷயத்துலையும் உறவு ரீதியான விஷயத்துலையும் சின்ன சின்ன ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம், இதுக்கு மேலே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படிலாம் இருக்க போகுது, இப்போ நம்ம சொல்லக்கூடியதுமே பார்த்திங்கன்னா முழுமையான ஜோதிடம் கிடையாது. நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறது நடக்கிறதில்ல சார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் சொல்கிறது ஏன் நடக்கிறதில்ல அப்படின்னா, யூடியூப்பில் சொல்கிறது ராசி பலன், நீங்கள் கேட்குறது ஜாதக பலன். அப்போல்லாம் எடுத்துக்க முடியாது, ரெண்டும் ஒன்று தான். நீ கரெக்டாக சொன்னால் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராசிக்காரர் இருக்காங்க அப்படின்னா கடகராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இருப்பான். 12 கோடி பேருக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதில்ல. காரணம், ராசி மட்டும்தான் ஒன்று, தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய லக்கினம் வேறு, உங்களுக்கு இருக்கக்கூடிய திசை வேறு, எல்லாம் வேறு வேறு. அப்போ என்ன பண்ணும், இப்போ நான் சொல்கிறதுல ஒரு 60% தான் உங்களுக்கு பொருந்தும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகமும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாதகர்கிட்ட ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொல்லுங்கள். அவங்க இது வரைக்கும் நடந்ததை கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா இனி நடக்க போகிறது கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிற விஷயங்களே உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உறவு ரீதியான விஷயத்தில் ரொம்ப சிக்கலான ராசி. கடகராசிக்காரர் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தோடு இங்கே செட் ஆன மாதிரி ஒரு 70% பேர் கூட நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா குடும்பத்தோடு அவ்வளோ செட் ஆகாத ராசி இந்த கடகராசி. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, தாய் தந்தையரோ இல்லை உங்களோட தங்கச்சி அக்கா அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, அப்படி பிரிஞ்சு அப்புறம் சேர்ந்துக்குவீங்க. உறவுன்னு பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துகிட்டு இருப்பீங்க. அவங்களால பெரிய பயன் இருக்கான்னு கேட்டால் ஏதோ ஓரளவுக்கு பயன் இருக்கும், உங்களை அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 பிறந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவே தான் இருந்துட்டு இருந்தீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது, சின்ன சின்ன பயமும் பதட்டமும் வேலை மேலேயோ பணம் மேலேயோ சில எதிர்கால திட்டங்கள் மேலேயோ கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்தது. உள்ளே வரும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தீங்க. அதுலேயும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தோடனே ரொம்ப உங்களுக்கு ஒரு பதட்டமாகவும் பயமாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குரு பயிற்சி பிறந்துச்சு. குரு பயிற்சியில் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஆனால் வச்சு செய்யுது உங்களை அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. இது வரைக்கும் நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க அன்பு, பாசம், குடும்பப்பற்று, மன வலிமை, தியாக உணர்வு, இந்த மாதிரி ஆட்களாக தான் இருப்பாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு ஏமாந்த ஆள், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பல நேரங்களில் மற்றவர்களுக்கு வாழ்ந்து தங்களது ஆசைகளை தியாகம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ராசி இந்த கடகராசி. கடகராசியினுடைய அதிபதி சந்திரன். இவங்களோட முக்கியமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா குடும்ப பாசம் அதிகம், கருணை உள்ள அதிகம், உணர்ச்சி வசப்படுவாங்க, மற்றவங்களுக்கு உதவ விரும்புவாங்க, தாய் பாசம் ரொம்ப அதிகம். ஆனால் தாய்கிட்ட தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, ரெண்டுமே. அவங்களால உங்களுக்கு ஒன்று நல்ல பேரும் கிடைக்கும், அவங்களால உங்களுக்கு கெட்ட பேரும் கிடைக்கும், அவங்களால உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், அவங்களால உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். ஆனால் உடவ மாட்டீங்க, தாயை உடவ மாட்டீங்க. உறவுகளை மதிக்கக்கூடிய நபர் நீங்கள். உறவுகளுக்காக கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கடன் கேட்டால் கொடுப்பீங்க, அது வட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல விட்டுருவீங்க, கடன் வாங்குவீங்க, மறுபடியும் எங்களுக்கு பணத்தை இது பண்ணுறதுக்காக சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும். நீங்கள் நல்லது பண்ண போய் உங்கள் பேரில் கெட்ட பேரை தான் உண்டாக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உறவுக்காக பண்ணுவீங்க. அவங்க கெட்ட பேர் உண்டாக்குனாலும் மறுபடியும் போய் நீங்கள் நிற்பீங்க. நம்பிக்கை வைத்தவர்களை உயிராக நேசிக்கக்கூடிய நபர்கள். இவர்களோட வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே பல கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இதுவரை இவங்க பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளை மட்டும் கணக்கெடுத்து பார்க்கலாம். பல கடகராசிக்காரர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பண நெருக்கடி. குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடகராசிக்காரர் சாப்பாட்டுக்கே நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்கார். அதில் ஃபஸ்ட்டு பண நெருக்கடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் உங்களாலையும் இருந்திருக்கும். வேறு ஒரு ஆள் இருந்ததுக்கு நீங்கள் உள்ளே போய் உங்களோட பேர்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு கோவத்துலேயோ எமோஷன்லையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1-2 வார்த்தைகள் பேசி அது ரொம்ப பெருசாக இருக்கும். சொத்து தகராறுகள், சொத்து ரீதியான விஷயங்களுக்கு ஒரு சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, உங்களோட சொந்தங்கள், அண்ணன் தம்பி, இந்த மாதிரி விஷயத்தில் சண்டை போடுறது இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். உறவினர் மனக்கசப்பு, 3வது உறவினர் அதாவது உடன் பங்காளி, அவங்ககிட்ட எதாவது நல்லா பழகி இருந்திருப்பீங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் இருக்கும். அவங்க தேவைக்காக பயன்படுத்திட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. தேவைன்னா மட்டும் கூப்பிட்றாங்க, நம்மளுக்கு இதை பார்க்க மாட்டேங்கிறான்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். வேலை நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு பர்ஃபெக்டான வேலை, சரி ஒரு செட்டிலான ஒரு வேலையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு பொண்ணு கேட்க போகும்போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஆமாப்பா இது ஒன்றும் செட்டிலான வேலை இல்லையே, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே அந்த வேலை மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. தொழில் தடைகள், நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சின்ன சின்ன தடைகள் தாண்டி தான் வரும். கடகராசிக்காரனுக்கு இது வரைக்கும் வேலை பர்ஃபெக்டாக ஒரே வேலை செட் ஆச்சுன்னு இது வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அதுவுமே அவங்க ராசினால் செல்லுபடி ஆகுதா, இல்லை எங்களோட பெற்றோர்கள் ராசியா, இல்லை எங்கள் பெற்ற குழந்தைகள் ராசியா, இல்லை எங்களோட மனைவியோட ராசியா,
அதெல்லாம் தெரியாது, கணவனோட ராசியான்னு தெரியாது. ஒரு கரெக்டான வேலையில் செட்டில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ சூப்பரான ஒரு ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் திருமண தாமதம், கடகராசிக்காரருக்கு திருமணத்தில் ஏதோ ஒரு சின்ன ட்விஸ்ட் அடித்து தான் வந்து திருமணம் நடக்கும், இல்லைனா திருமணம் லேட் திருமணம் தான் நடக்கும். ஸோ இந்த திருமணத்தில் நிறைய அசம்பாவிதங்களை சந்தித்து தான் அந்த கடகராசிக்காரன் இது பண்ணுவோம். கடகராசி அப்படின்னாவே ஒரு கஷ்டங்களை அனுபவித்து வாழக்கூடிய ராசி. அதனால் எந்த ஒரு விஷயம் பாருங்கள், தொழில், நீங்கள் வேலைக்கு போகிறது, திருமண விஷயம், குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்பட்டு மறுபடியும் சரியாகிறது, உடல் நல கவலை, ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கும். ஒன்றே மருவோ, தேம்பலோ, ஏதாவது ஸ்கின் சார்ந்த ஏதோ ஒரு விஷயமோ, இல்லை முடி சம்மந்தப்பட்ட விஷயமோ, வெள்ளை நிறையோ, இளம் நிறையோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவங்களுடைய நல்ல மனசுக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கடவுள் வந்து அந்த மாதிரி சில விஷயத்தை காட்டியிருப்பார். யாரால் இந்த ராசிக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா, பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து உறவினர்களால், அடுத்து பண விஷயத்தில் நம்பியவர்களால், அடுத்து காதல் உறவில் இருந்தவர்களால். அதே போல் இந்த மாதிரி சில விஷயத்தினால ஏமாந்த நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட போய் நிற்கிறது தான் அதில் பெரிய ஹைலைட்டே. ஏமாந்து துரோகத்தை உங்களுக்கு அனுபவிச்சாலும் நீங்கள் மறுபடியும் போய் எங்கிட்ட நிற்கிறது பெரிய ஹைலைட்டு. இதில் தமிழ் புத்தாண்டுலேருந்து 2026 தமிழ் புத்தாண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டுக்கு பிறகுமே புதிய நம்பிக்கை வந்திருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், பண வரவு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம், புதிய வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம், தொழிலில் விரிவாக்கத்தை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டிருக்கும். குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானோட அருள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையாத காலகட்டம் இது. இதன் மூலமாக கல்வி வளர்ச்சி இருக்குது. அந்த குரு பயிற்சிலாம் தாண்டி நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகப்போகுது, 1 மாதம் 2 மாதம் பக்கமாக ஆகப்போகுது. இதில் இந்த கல்வி வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் உங்களுக்கு உருவாகுது. அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கல்வியில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. அதே போல் திருமண யோகம் உண்டாகுது, திருமண ரீதியான சில விஷயங்களில் சிக்கல்கள் நீங்குது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. குழந்தை ரீதியான விஷயத்தில் ஏற்கனவே ஏதாவது ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரி எதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு பொருத்தமான டைம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றம் கிடைக்குது, தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான முன்னேற்றம். பண சேமிப்பு பொறுத்த வரைக்கும் அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் ஒரு நகை வாங்குவீங்க, ஏதோ ஒரு நகை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவேன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை அணிங்க, ரொம்ப நல்லது. கடலை பருப்பு தானம் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பழம், அதே மாதிரி வாழைப்பழத்தை வச்சு நெய்வேத்தியம் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. குரு பயிற்சிக்காக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா, குரு பயிற்சிட்டு தான் சார் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு கொடுக்கும், நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டான சில பாசிட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கும். அதே போல் வழிபாடு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறத நம்புங்க, அப்புறமேட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதெல்லாம் நிறையா பண்ணிட்டேன் சார், அதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க சார், அதெல்லாம் நிறைய யூடியூப்பில் சொன்னாங்க சார், இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறீங்களே தவிர நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதில்ல. வசனம் மட்டும் தான் பேசுகிறீங்க, அதுதான் தப்பாக போய்ட்டுருக்கு. நீங்கள் செய்யக்கூடாதவை அப்படின்னா அவசர முதலீடுகள் செய்யாதீங்க, அதிக கடன் வாங்காதீங்க, தேவையற்ற வாக்குவாதத்தை ஈடுபடாதீங்க. ஒருத்தன் சார் ரோட்டில் போய்ட்டுருக்கீங்க, எவனோ ஒருத்தன் சண்டைக்கு வரான், அந்த சண்டைக்காரன்ட்டு நீங்கள் சண்டைக்கு போகணுமா இல்லை உங்களை நீங்கள் தப்பிச்சு காப்பாற்றிக்கணுமா? அவன் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு இருக்கட்டும். அவன் ஒரு போதையில் இருக்கான், இல்லை ஏதோ மது அருந்தி இருக்கான், ரொம்ப இதாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க, அவன் மைண்டில் ஏறுமா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படாத வரைக்கும் சும்மா தேவையில்லாத சண்டைக்கு வரான் அப்படின்னா நீங்கள் போய் அவன்கிட்ட சண்டைக்கு போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களை புறக்கணிக்கிறது இந்த காலகட்டத்தில் அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் அனைத்தும் வெற்றிக்கான வழிகாட்டுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் 2026 பழைய பாக்கிகள் வசூலாகலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், தொழிலில் புதிய லாபம் வரலாம், சேமிப்பு அதிகரிப்பு வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பழைய பாக்கிகளை வசூல் பண்ணுங்கள். சம்பள உயர்வு அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சம் கடைப்பிடிங்க. தொழிலில் புதிய லாபம் வருது அப்படின்னா அதை எதில் போட்டு சேமிக்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வைங்க. நீங்கள் சேமிக்கிறதுல தான் மிஸ் பண்ணுறீங்க, எதில் போட்டு சேமிக்கிறங்கிறத மிஸ் பண்ணிடுறீங்க. வாகன யோகம் அப்படிங்கிறது பலருக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு, கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு, குடும்ப வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் உங்களோட பணத்தை ஒருத்தனுக்கு கொடுப்பீங்க, அவன் வந்து வாங்குவான். இது வந்து இந்த காலகட்டத்துக்கான ஒரு விஷயம். அதே போல் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருந்தாலும் அது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகனம் வாங்கும் முன் ஆவணங்களை நன்றாக சரிபார்க்கணும் அப்படிங்கிறத இந்த டைமில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப செக் பண்ணி தான் வாங்கணும். திருமண பலனை பொறுத்த வரைக்கும் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குடும்ப சம்பந்தமாக எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நிச்சயதார்த்தம் இந்த காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நிச்சயதார்த்தம் நடக்குது. திருமண பேச்சுகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும், திருமணம் சார்ந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும்.
ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லக் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் ஃபுல் ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடருடைய நம்பர் தான். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா திருமண ரீதியான தடைகள் நீங்கும். திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சண்டைகள்லேருந்து நீங்கள் விலகலாம். சண்டைகள் விலகி மகிழ்ச்சியான குடும்பத்தோடு குடும்ப சமேதர்களாக வாழலாம். ஏன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் குடும்ப சமேதர்களாக இருக்கக்கூடிய ஒரு மலை மீது இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் செங்குட்டு வேடவனும் உச்சி பிள்ளையாரும் அங்கே வசிக்கிறாங்க. படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் போனீங்கன்னா 1200 கிலோமீட்டர் நீங்கள் பஸ் வழியாக கூட மேலே போய் பார்க்கலாம். அந்த பாம்பு 60 அடி பாம்பு இருக்குங்க. அதில் நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க, போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போகாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் உள் நோக்கி போய் பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவ முன்னேற்றம் உண்டு. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆண் பெண் இருபாலுமே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஹாப்பியாகவே இருங்க, லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னே நீங்கள் முன்னேறுங்க. இந்த காலகட்டம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்தது. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும். இந்த நல்ல காலகட்டத்துலேயும் உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லட்டுது அப்படின்னா நீங்கள் ஓவரால் ஜாதகத்தை தான் பார்க்கணும். அதே போல் கர்ப்ப செய்தி வந்து கிடைக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி உங்களுக்கு நற்செய்தியை கொடுக்கும். குடும்ப மகிழ்ச்சி உருவாகும். இந்த மாதிரி நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கும். குழந்தை சார்ந்த நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடுத்த 12 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறேன். செலவு அதிகரிக்குங்க. அடுத்த 12 நாள் எச்சரிக்கையாக இருங்க. சேமிப்பை பயன்படுத்துங்க. கவனமாக பேசணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 4 நாள் நல்ல தகவல் வரும். வேலை வாய்ப்பு தொடர்பான செய்தி கிடைக்கும். அந்தாண்ட 4 நாள் பண வரவு உண்டு, குடும்ப மகிழ்ச்சி உண்டு, நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் அமையுங்க. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த கடைசி 4 நாட்கள் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் அந்த பண வரவு, குடும்ப மகிழ்ச்சி, நண்பர்கள் உதவிலாம் சொன்னல, இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பொறுமையாக நிதானமாக பண்ணி ஆகணும். பணம் வருதுன்னு தாட் போட்டு பண்ணிங்கன்னா மாட்டுவீங்க. குடும்ப மகிழ்ச்சியாக உங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நண்பர்களோட உதவி வாங்கி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். கந்திஷ்டி பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் பலர் கவனத்தை ஈர்ப்பவங்க. அதனால் பொறாமல் கந்திஷ்டி இருப்பதாக சிலர் நம்புகிறாங்க. காரணம், இந்த கடகராசிக்காரர் தற்போது ஒரு வீடோ இல்லை வீடு ஆல்ட்ரேஷனோ இல்லை வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அது பாதியில் நின்றுட்டுருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான சில முக்கியமான விஷயங்கள் நீ செஞ்சிட்ருப்பீங்க. அதனால் சிலர் வந்து பொறாமல் போட்டுருப்பாங்க, கண் திருஷ்டி பட்டிருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுங்க, எலுமிச்சை திருஷ்டி கழிங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லதுங்க. வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா அம்பாள், முருகப்பெருமான், விநாயகர், பெருமாள், ஆஞ்சநேயர். இந்த தெய்வங்களை வணங்குவதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. அதே போல் எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள்னால் வெள்ளை, மஞ்சள், இளநீலம், க்ரீமு, வெள்ளி நிறம், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதில் ஏதோ ஒரு கர்ச்சீஃப் மாதிரியாவது துணி கையில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். நிறைய பேர் இதை ஒரு நிறம், இந்த எண் இதெல்லாம் வந்து பெருசாக நினைக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு இது வந்து பொருந்துது. ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் நல்லது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சார் இதெல்லாம் வச்சா எப்படி சார் நல்லதாக இருக்கும்? ஆட்டோ திருப்பினா எப்படி சார் கார் ஓடும்? அது கண்ணாடி திருப்பினா எப்படி சார் ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நினைக்கிறீங்க. அது கடகராசிக்காரர்கள் நினைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவங்களோட மனதாவிய ஒரு விஷயம் அப்படி. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் திங்க் பண்ணி எப்படிங்க அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றாளிங்க. அசிங்கமாகவும் திட்டமாட்டாங்க, மனசுக்குள்ளேயே அதை வந்து ஓட்டிக்குவாங்க. ஸோ வெள்ளை, மஞ்சள், இளநீரம், க்ரீமு, வெள்ளி நிறம் இது எல்லாமே நல்ல நிறங்கள், உங்களுக்கு பொருத்தமான நிறங்கள். தவிர்க்க வேண்டியது அதிக கருப்பு நிறம். நீங்கள் அதிக கருப்பு போடவே கூடாது. உங்களுடைய குலதெய்வத்துக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாமே தவிர, காரணமும் சரி மற்ற விஷயங்களும் சரி கருப்பு நிறம் உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தானம், உங்களுக்கு எந்த விஷயம் தானம் அப்படின்னா வெள்ளை ஆடை தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாதவர்களுக்கு வெள்ளை ஆடைனா வெள்ளை வேஷ்டிக்கு வாங்கி கொடுங்க, சட்டை வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. உணவு தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பால் தானம், ஒரு குழந்தைக்கோ யாருக்காவது பால் வாங்கி கொடுக்குறது, பிறந்த குழந்தைகளுக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு உதவி, சார் நேற்று தான் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் சார், மாணவர்கள்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தோம், எல்லோரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம். நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு பென்சில் வாங்கி கொடுங்க சார், போதும். அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். யாரோ ஒருத்தருடைய பள்ளிக்காக எங்களுக்காக செலவுகளை செய்யுங்க, ரொம்ப நல்லது. முதியோருக்கு உதவி செய்யுங்க சார், ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தட்டத்தில் சாப்பாடு போட்டு கொடுங்க சார். அதை விட ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன சார் இருக்குது? வெளியே இருக்கிற முதியோர்களுக்கும் பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்களோட தாய் தந்தையருக்கு தட்டத்தில் சாப்பாடு போட்டு கொடுங்க, வயிறார அவங்க சாப்பிட்டோம். அவங்க வயிறு நினைச்சிச்சின்னா
உங்களோட மனசு நிறைஞ்சிச்சு அப்படின்னா 2 மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும், நல்ல பலன் தரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த ராசிக்காராக இருந்தாலும் பெற்றவங்களுக்கு சோறு போட்டு பாருங்கள், வாழ்க்கை நல்லாயிருக்கும். எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா முத்து, சந்திரகாந்தம் ரொம்ப நல்லது. ஆனால் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை ஃபுல்லாக செக் பண்ணி ஆலோசகர் மூலமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகர் கோயில் ரொம்ப நல்ல ஸ்தலம். திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா சுவாமியை மட்டும் கும்பிட்டுவாங்க, அந்த பூஜை பண்ணால் நல்லது. இந்த பூஜை எந்த இதுவும் கிடையாது, சாமி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா போதுமானது. திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கீழே இறங்கி சாமி வழிபட்டு மேலே ஏறி நடந்து வருவீங்க. கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். நீங்கள் அங்கே போய் சாமியை பார்த்துட்டு வந்தால் போதும், ஒரு செகண்ட் போயிட்டு வந்தால் போதும், அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு வந்தால் போதும். சார் அங்கே ஒருத்தர் இவ்வளோ பெரிய பூஜை பண்ண சொன்னார், அவ்வளோ பெரிய, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாமி வழிபட்டால் போதும். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகர் கோயிலுக்கு போயிட்டு பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி கீழே இருக்கிற ஸ்தலத்தை வழிபட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய பழனி முருகரை வழிபட்டு வாங்க. பாலதண்டாயுதபாணியை வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வாங்க. சமயபுரம் போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் பக்கம் வழிபட்டு வரலாம். பழனி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா முருகர் வழிபட்டுலாம். திருச்செந்தூருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போய் கும்பிட்டுவாங்க, ரொம்ப நல்லது. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அதிகமாக புகழ் பெறவிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கேட்டு வருவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ரகசியங்களை அறிய முயற்சிங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொறாமை கொண்டவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. செய்வன உங்களுக்கு பழிக்குமானா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன படபடப்பு திடீர் ஒரு மாதிரி பதறலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை உயிராக நேசிக்கக்கூடியவங்க, மற்றவர்களை துயரத்தை தங்களுடையதாக எடுத்து நீங்கள் வந்து செயல்படுவீங்க. தாயின் ஆசீர்வாதத்தால் உயர்வாங்க அப்படின்னு நம்பப்படுது. வாழ்க்கையில் நடுப்பகுதியில் பிறகு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வீட்டில் சொந்தம் சேர்க்கும் திறன் அதிகம், சொத்து சேர்க்கக்கூடிய திறனும் அதிகம். ஸோ இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு தங்கம் சேரும், ஒரு சிலருக்கு நிலப்படங்கள் சேரும். உங்களுக்கு தங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து சொல்லியாச்சு. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு சந்தேகங்களாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் பக்கத்தில் ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.